காவல்துறை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த முதலமைச்சர் வந்து அந்த கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதாவது இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான காவல் நிலையங்களில் நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களில் முதலமைச்சர் கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என்று சொல்வதை விட அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அதிகாரி, காவல் கண்காணிப்பு அதிகாரி, அந்த ரேஞ்சினுடைய டிஐஜி, அந்த அந்த ஜோனலுடைய ஐஜி போன்ற உயர் அதிகாரிகள் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இவர்கள் எப்படி இல்லீகலாக சட்டத்திற்கு புறம்பாக 24 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்த வேண்டிய ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை நிறுத்தாமல் தனியார் இடங்களையும் தனியார் தோப்புகளிலும் அழைத்து சென்று மிக மோசமான தாக்குதல் நடத்துகின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் தந்தது, அல்லது இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அளித்து உத்தரவிட்டது யார், அந்த சார் யார் என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் கண்டுபிடித்து அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இதற்கு உண்மையான நீதியாக இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இது போன்ற 2 செயல்கள் நடந்திருக்கு, பெரிய செயல்கள் நடந்திருக்கு. ஆனால் அவங்க இதை பற்றி விமர்சனம் பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இதுக்கு மதுரை நீதியரசரே பதில் சொல்லிட்டாங்க. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை, எல்லா கட்சிகளுமே இது போன்ற லாக்அப் டெத்துகள், என்கவுண்டர்கள், துப்பாக்கிச் சூடுகள், இது போன்ற அநியாய காவல் விசாரணை மரணங்களிலே அரசியல் கட்சிகள் அவரவர்கள் கருத்தை ஒவ்வொருவரும் கூறுவார்கள். இதே சாத்தான்குளம் பிரச்சனையில் திமுகவின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கூறிய கருத்துக்களும் இருக்கிறது. அதுபோன்று இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக இதற்குரிய நீதிக்காக குரல் கொடுப்பது என்பது தமிழ்நாட்டின் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகின்ற ஒன்றுதான். இது அரசியலாக சரியா? இது வந்து நம்ம அரசியலாக பார்க்க வேண்டியதில்லை. பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு உயிர் ஒன்று பலியாகி இருக்கிறது. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வகையில் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், உங்களுக்கு நீதியை பெற்றுத்தருவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்வது வழக்கம்.